எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 40 வருஷம் ஆக போகுதுங்க. அந்த ஆள்கிட்ட எல்லாமே போராட்டம் தான். அவங்க இறந்ததையும் கூட கூட்டம் என்கிட்ட சொல்லல. நான் எனக்கு வந்து 4 ஆம்பளைங்க கூட தொடர்பு கல்யாணம் நான் பண்ணியிருக்கிறேன்னா எனக்கு எது மேலே யாரோட சப்போர்ட்டும் எனக்கு இல்லைங்க. அந்த காசை நான் தான் வாங்கினேன்னு சொல்லி என்னை 10 நாள் ரிமைண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது 4 ஆம்பளைங்க வந்து என்கிட்ட பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா யார் ஒத்துக்குவாங்க? அது எப்படி உங்க வீட்டு ஆளுங்களே உங்களை ஒதுக்கி வைப்பாங்க? பையன் மேலே இவளுங்களாம் இப்போ துடிச்சிருக்காளுங்க பேச. உங்க பையனே உங்ககிட்ட பேசுறாங்க? ஆமாங்க. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை பத்தி சொல்லணும்னா, தனக்கு குடும்பம் இருந்தும் யாரும் இல்லாம நான் தனியா நிக்கிறேன், நான் இருக்கிற வீட்டை கூட காலி பண்ண சொல்லி குடும்பத்து ஆளுங்களே என்னை விரட்டி அடிக்கிறாங்க, தான் பெத்த பிள்ளைங்க கூட எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என் பேர் பாரதி. நான் வந்து குன்னூர்லேருந்து வர்றேங்க, நீலகிரி மாவட்டம் குன்னூர். உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு பிரச்சனைனா வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 40 வருஷம் ஆக போகுதுங்க. 1987 கல்யாணம் ஆனது. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்ச ஆள் வந்து ரொம்ப குடிப்பழக்கம். உங்க வீட்டுக்காரர்? ஆமாம். அவர் பேர் என்ன? கோவிந்தராஜ். அந்த ஆள்கிட்ட எல்லாமே போராட்டம் தான் எனக்கு. இப்போ அவங்க இறந்து வந்து 7-8 வருஷம் ஆக போகுது. இறந்துட்டாரா? ஆமாங்க. எதனால? உடம்பு சரியில்லை, குடிச்சு உடம்பு சரியில்லை. ஒரு கிட்னி போயிடுச்சு, ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது எல்லாமே போகலைங்களா உள்ளுக்குள்ளார. அதில் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. கடைசியாக எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மேட்டுப்பாளையத்தில் இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு அங்கேயே இறந்துட்டாங்க. அங்கே போனேன் நான். அவங்க இறந்ததையும் கூட கூட்டம் என்கிட்ட சொல்லலை. எங்கள் மாமியாரும் அவங்க தங்கச்சி அவங்க அம்மா போய் அவங்க தங்கச்சி கூட தான் இருக்குது. எங்கள் வீட்டில் எங்களுக்கு அங்கே சொந்த வீடெல்லாம் இருக்குதுங்க. அந்த வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா அவங்க மருமகனை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, மருமகர் 35 வருஷமாக வீட்டோட மாப்பிள்ளையாவே இருக்கார். அவங்களையெல்லாம் பார்த்துக்குவாங்க. மருமகளையெல்லாம் அனாதையாக விட்டுட்டாங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நாங்களும் ஒரு வீட்டில் இருக்காங்க, எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் போய் நான் எனக்கு வந்து 4 ஆம்பளைங்க கூட தொடர்பு கல்யாணம் நான் பண்ணியிருக்கிறேன்னா அவங்க மகன் செத்ததுக்கப்புறம் அப்படின்னெல்லாம் போய் கேஸ் கோர்ட்டில் கொடுத்துங்க மேம். அந்த கேஸ் இப்போ போயிட்டுருக்குது. இதுக்கு சாட்சியாளர் யாருன்னா என் பையனும் என் பிள்ளையும் வந்து அந்த. எத்தனை பசங்க? எனக்குங்களா, எனக்கு ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எனக்கு 3 பேர பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாம் சின்னதாக இருக்காங்க. எல்லாம் ஒன்றா இருக்கீங்களா? எப்படி? எல்லாம் அவங்கவுங்க வெவ்வேறு ஊரில் இருக்காங்க. நீங்கள் உங்கள் பையன் கூட? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இவங்க பண்ணுற இன்சியெல்லாம் அந்த பையன்லாம் என்கிட்ட பேசுறது கூட இல்லை. உங்கள் பையனே உங்ககிட்ட பேசுங்க? ஆமாங்க. வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் அவளுக்கு இல்லாத பிரச்சனை பண்ணுறது, அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு அவங்ககிட்ட அவங்க பிரச்சனை பண்ணுறது. எங்கள் மாமியாரும் அவங்க மகளும் சரி. என்னதான் உங்கள் மாமியார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் உங்கள் பையன் உங்ககிட்ட எப்படி பேசாமல்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அவங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி. நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. அந்த காலத்தில் எப்படி 6 மணி. ஏன்னா இப்போ உங்கள் பையனுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு 35 வயசு ஆச்சுங்க. அப்போ உங்கள் பையனுக்கு தெரியும்ல அம்மாவை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட யாரும் வந்து மெனக்கட்டுறது இல்லைங்க மேம். அவங்கவுங்க பிரச்சனையும் அவங்கவுங்களுக்கு. அந்த பசங்களுக்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? இருக்கிறதுக்கு ஒரு இடமா எதுவும் கிடையாது. அவங்கவுங்க அன்னாட வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. என்ன செய்வாங்க? எல்லாம் இல்லாத போல் அதெல்லாம் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு என் பையனை பொண்ணை வந்து கேஸில் வந்து எங்கள் அம்மா மோசம்னு சொல்லணுமாமா. அந்த மாதிரி அந்த பிள்ளைகளை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. மிரட்டுறாங்களா? அந்த பசங்க அதுக்கு என்ன சொல்றாங்க?
இது வரைக்கும் இன்னும் போகலைங்க. இதுக்கு மேலே அந்த பேப்பர்ஸ் அனுப்புவாங்க தெரியுங்களா, கோர்ட்லேருந்து. அந்த பேப்பர்ஸ் வருமாமா. இப்போ என் பிள்ளைக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னை கோர்ட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு ஒருத்தர் பேசினாங்க என்கிட்ட. என்னோட வக்கீல் கூப்பிட்டு சொன்னார், என்ன சொன்னாங்க? வந்து உங்களுக்கு அதான் வந்து வாரண்ட்டு விட்னஸ் போடுவாங்க. உங்கள் பிள்ளை பையனெல்லாம் வந்து எங்கள் அம்மா சரியில்லைன்னு சொல்லணும். அங்கே சொன்னால் உங்களை வந்து அந்த ஒரு வீடு இருக்கு மேம், இந்த மாதிரி ஒரு 2 ரூமோட, அதையும் பிடிங்கிட்டு என்னை வந்து அங்கேருந்து துரத்திடணும். எனக்கு கல்யாணத்தப்போ எங்கள் வீட்டில் 50 பொண்ணாங்க எனக்கு போட்டாங்க. இந்த ஆள் வந்து ஒன்றா பிஸ்னஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. என்னோட 40 வருஷம் உழைப்பு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளார. எனக்கு எது மேலே யாரோட சப்போர்ட்டும் எனக்கு இல்லைங்க மேம். உங்க வீட்டுக்காரர் இறந்த உடனே இந்த வீட்டை விட்டு உங்களை அனுப்பிட்டாங்களா? இல்லைங்க மேம், இப்போ அனுப்புறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க அந்த வீட்டுல தான் இருக்கீங்க. அந்த வீட்டில் ஒரு ஈபி எல்லாம் போய் கிடக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஈபி எப்படி இருக்குங்க. அதுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுன்னு இப்போ அவங்க இல்லை, வீட்டுக்காரில் அவங்ககிட்ட மாமியார் வந்து கையெழுத்து போடணுன்னு வேணுன்ட்டு இந்த கேஸை வச்சுக்கிட்டு கேஸெல்லாம் மூடிட்டு அவரை போட்டுக்கலாம். நான் 30 வருஷத்துக்கு பேக்கில் போயிட்டேன். மறுபடியும் அடுப்பத்த வச்சு அடுப்பில் தண்ணி காய வைக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேங்க. அந்த ஊர் குளிர் ஊருங்க. நீலகிரி எப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. ஒரு சுடு தண்ணி வேணா கூட மொட்டை மாடியில் போய் அடுப்பத்த வைக்கணும். ரொம்ப கொடுமைங்க மேம். வீட்டுக்குள்ளார வாயில் பேசி கொடுமை பண்ண காலமெல்லாம் இருந்துச்சுங்க. வாய் பேச்சு வார்த்தா நீ ஒரு ஊரில் இருக்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன், அப்படி இருந்தால் இந்த மாதிரி டார்ச்சர். அந்த வக்கீல் வந்து யோகலட்சுமின்னு, அவங்க இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க. அந்த பொம்பளை அவளை வச்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தைங்களையும் பண்ணாத டார்ச்சரில் அவங்க பண்ணுறாங்க. இவங்க தொல்லைனாலேயே அந்த பிள்ளை பையன்லாம் எங்கிட்ட பேசுறதுக்கு பயந்துக்குதுங்க. என்னம்மா பண்ணுறது, கையில் எங்ககிட்ட யார்கிட்டையும் காசு கிடையாது. ஒரு வக்கீல்கிட்ட போய் இந்த பிரச்சனை இது என்ன பண்ணலான்னு கேட்டால் முதல்ல ஒரு 10,000 கொடு, 15,000 கொடு. நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா? நான் வேலை செய்ய எனக்கு எவ்வளோங்க சம்பளம் கொடுப்பாங்க என் வயசுக்கு? ஒரு 5,000 6,000 கொடுப்பாங்களா? அதெல்லாம் ஏதாவது செய்றீங்களா? ஆமாங்க. அங்கே போய் ஒரு காட்டேஜில் போய் அவங்களுக்கு ரூம்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கறது, பாத்திரம் கழுவி தர்றது, போய் வேலை செஞ்சால் அந்த கை வலிங்க. நைட்லாம் பஸ்ஸில் கையை தூக்க முடியல, அப்படி கை வலி. குளிர் ஊர் இல்லைங்களா, தண்ணி சில்லுன்னே தான் இருக்கும் அந்த ஊர்லேயே. இல்லை தண்ணிக்குள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சோம்னா போய் இப்போ கை தூக்க முடியாது. நைட்டெல்லாம் போய் இது போட்டு தேய்ச்சிட்டே வந்தேன். பஸ்ஸில் 4 மாத்திரை போட்டேன். பேக்கில் பாருங்கள் மாத்திரை அவ்வளோ இருக்குது. வாங்கிட்டு வந்தால் கை வலிக்க வேண்டி. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க அவங்க ஊட்டி ஏதோ ப்ரோக்ராம்னு வந்துட்டு, ஏதோ ஃபங்க்ஷன் வந்துட்டு, அந்த அம்மா கூப்பிட்டு வந்து என்னை இங்கே பஸ்ஸை காமிச்சாங்க கிளாம்பாக்கத்தில். இந்த பஸ்ஸை இறங்க நீங்கள் கேட்குற இடத்துல கொண்டு போய் இறக்கி விடுவாங்க அப்படின்னு. சரி, நான் என்ன கேட்குறேன், உங்க வீட்டுக்காரர் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த வீட்டை காலி பண்ணணும் உங்க மாமியார் சைட்லேருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அப்போல்லாம் இல்லைங்க. அதான் வந்து அம்மா இப்படி கோடி கிழிச்சாங்கன்னா மகன் தாண்ட மாட்டார். கல்யாணம் பண்ண காலத்துலேருந்து அந்த ஆள் செத்தது கூட அவங்க அம்மா கிட்ட தான் போய் செத்துதுங்க. செத்து அவங்க என்கிட்ட சொல்ல கிடையாது. இப்படி ரோட்டில் போகிறவங்க வந்து அந்த ஆளோட ஃப்ரெண்டுங்க வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க, கோவிந்தா இறந்துருச்சாம் அம்மா, எங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் அதுக்கிட்ட போய் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நைட் 10:30 மணிக்கு. நீங்கள் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கணவர் கூட ஒன்றும் இல்லையா? ஏன் கூட தான் இருப்பாருங்க. அப்புறம் எப்படி அவர் இறந்ததே உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க? பிடிக்கல என்னைய, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பிடிக்கல. ஊருமே இப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தெரியுங்களாங்க, அவங்களுக்கு காரியமாகணும் இல்லைங்களா. ஊர் மேப்ப கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மகன் போயிட்டா எனக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எதுவுமே செய்யலை, என் குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ என்னை வந்து இந்த வீட்டு விட்டு அனுப்பிச்சி விட்டாக்கா எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிடும் இல்லைங்களா. இப்போ உங்கள் பொண்ணு உங்கள் பையன்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா? பேசுவேன், என்னன்னா என்ன. இப்போ உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, உங்க மேல இந்த மாதிரி தவறான கேஸ் இதெல்லாம் அவங்க வச்சிருக்கா? மேலேயும் தான் இருக்கு. அந்த பசங்களை வந்து விட்னஸில் வந்து எங்கள் அம்மா தப்பானவங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அதுக்கு உங்க வச்சிருக்காங்க. பசங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து சொல்லுவாங்களாங்க, எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க பையனுக்கு 35 வயசு சொல்றீங்க, உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? இதெல்லாம் வக்கீலை வச்சு தான் நம்ம உங்க பேசணும். பொண்ணுக்கு என்ன அவங்களுக்கு வயசு? 30 வயசு ஆச்சுங்க. 2 பேருமே வந்துட்டு நல்ல மெச்சூர்டான பசங்க தான்.
அந்த பசங்க அம்மா மேலேயே இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கும்போது யாரு என்ன மிரட்டினாலுமே சொல்ல மாட்டாங்கல்ல? ஆமா சொல்ல பயப்படுறாங்க. மாட்டாங்க. போலீஸை வச்சு எதுக்கு பயப்படணும்? ஏற்கனவே வந்துங்க அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு ஆள்கிட்ட பணம் குடுக்கல் வாங்கல வச்சுங்க அந்த காசை நான் தான் வாங்கினேன்னு சொல்லி என்னை 10 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நான் அந்த கடைக்கும் போக மாட்டேங்க. இது என்ன கேஸ் எனக்கு விவரமா சொல்லுங்க. அதாவது வந்துங்க மார்க்கெட், அது குன்னூர் மார்க்கெட்டுக்குள்ளார எல்லாமே லைன் கடைங்க இருக்கு இல்லைங்களா, எல்லாம் ஃப்ரெண்டுங்க. இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு சரக்கு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆள் சரக்கு அனுப்புகிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க வந்து நின்ட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு பைசா இல்லை, உங்கள் கையில் ஒரு 2,000 3,000 தான் இருக்குது. இப்போ நானும் நீங்களும் ஃப்ரெண்டு. இப்போ என்கிட்ட ஒரு 5,000 இருக்குது, நீ கொடுமா, இன்றைக்கி அவருக்கு நான் கொடுத்துட்றேன், நாளைக்கு சரக்காரர் வரும்போது அந்த பைசா திருப்பி கொடுத்துட்றேன். இப்படி கொடுக்கல் வாங்கல வந்து ஒரு ஆளை ஏமாற்றிருக்காங்க அவங்க. இது கோர்ட்டில் வந்து யார் ஏமாத்தினது? என் வீட்டில் இருக்கிறவங்க தான். மாமியார். மாமியார், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் மாமனார், அவங்க சின்ன மாப்பிள்ளை ஒருத்தர் எப்பவுமே கடையை நடத்துவார். நான் அந்த கடை பக்கம் நான் போக மாட்டேங்க, என்னை அந்த கடைக்குள்ளே விடவும் மாட்டாளுங்க. அந்த கடை இருக்கிற வழியாக கூட நான் நடக்க மாட்டேன். கடைசியில் இப்போ என்னன்ட்டாங்க, கடையை நான் தான் நடத்தினேன், அந்த ஆளோட காசெல்லாம் நான் தான் வாங்கிட்டேன். பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் கேட்டா ஈஸியா தெரிஞ்சிடும். யாருங்க வந்து விசாரிப்பாங்க? விசாரிக்காமலே 10 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்களை ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இது உங்க வீட்டுக்காரர் இருக்கும்போதே நடந்தது? செத்து 15 நாள், செத்து 15 நாள்ல நடந்தது. அப்புறம் எப்படி எப்படி தெரிஞ்சவங்க அவங்க வந்து மெனக்கட்டி என்னை வெளியே எடுத்து விட்டாங்க. யார் வெளியில எடுத்தா? எங்கள் ஊருக்காரவங்கன்னா, எங்கள் அம்மா வீடு வந்து குனியமுத்தூருங்க, கோயம்புத்தூர். நான் இந்த ஊர் கிடையாது, அந்த கோயம்புத்தூர்ல நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. எனக்கு உங்க பசங்க இப்போ உங்ககிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு பேசாம இருக்கிறத யோசிக்கும் போதுதான் ஏதோ ஒரு இடத்துல இடிக்குதோ, ஏதாவது எங்க கிட்ட மறைக்கிறீங்க. எந்த இடிப்பும் கிடையாதுங்க, அவங்க பயந்துக்கிறாங்க. அப்ப நம்ம கிட்ட காசும் கிடையாதுமா, நம்மள ஏன்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. பயந்துட்டு அம்மாவை அப்படியே நடாத்துல அவங்க என்ன செய்வாங்க மேம்? இவங்கெல்லாம் பண்றதுக்கு அவங்க என்ன செய்யுங்க? அவங்க எந்த பிரச்சனை அவங்க சைடுல இருந்து ஒண்ணும் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க தானே. யாரா இருந்தாலும் பெத்த பிள்ளைங்க அம்மாக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. செலவு பண்ற காசு இல்லைங்களே, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. என்னையும் அரண்டு மிரள வச்சுட்டாங்க. அப்படி என்னெல்லாம் பண்ணாங்க? வேற என்னெல்லாம் பண்ணாங்க? அந்த ஆள் குடிச்சிட்டு வருவா, எங்க அம்மாவோ எங்க அம்மா எங்க அக்கா தங்கச்சி இப்படியா வாழ்ந்தாங்க. எப்போ பார்த்தாலும் கடை 4 பொம்பளைங்க நிற்குவாளுங்க வீட்டுக்கு. நீங்கள் ஒரு நான் போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது 4 ஆம்பளைங்க வந்து என்கிட்ட பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா யார் ஒத்துக்குவாங்க? அதெல்லாம் ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம். நான் வீட்டில் கேட்பேன், அவங்களாம் யார் எதுக்கு வந்து கடைக்கட்டு நின்று ஆடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சண்டை வரும். உண்மைங்களா பொய்யா? அந்த ஒரு வீடு இருக்கிற வீட்டு மேலேங்க அந்த ஆள் வேணுன்ட்டு 8 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சு போட்டு போயிட்டா, வாங்கி செத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்க வீட்டில்? ஆமாம். அந்த 8 லட்ச ரூபா யார் கட்டுவாங்க? யார் கட்டி? எங்கள் மாமியார்கிட்ட அன்றைக்கி அந்த ஆள் செத்த அன்றைக்கி ரொம்ப பிரச்சனை பண்ணேன் நான், இந்த கடனில் யார் கட்டுறது அப்படின்னு. என் தம்பிக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பக்கம் கடன் பண்ணி வச்சுருக்கா, நான் எங்கடா போகட்டு காசுக்கு, என் பாட்டுக்கு அவள் செத்துட்டா, நான் என்னடா பண்ணட்டோன்னு. என் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து சண்டை போட்டாங்க, பேசி அந்த ஒரு இறந்த அன்னைக்கு 8 லட்ச ரூபாய்க்கு பேசி அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த காசை நீ பண்ணுன்னு கொடுத்தாங்க. நான் நியாயமாக வந்து போய் இப்படி உட்காந்து இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தா எங்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அதாவது வந்து கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சுனா கெஞ்சுவாங்க. அந்த பழமொழி அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு நான் சண்டை போட்டேன் தான். அவங்க பண்ண டார்ச்சர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க என்னைய, அதெல்லாம் மனசில் வச்சு நான் சண்டை போட்டேன். எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க. அது வந்து உண்மை தானே, பொய் சொல்லிங்க. நாளைக்கு அங்கே விசாரணை வைக்கும்போது இதெல்லாம் வரும். என் குடும்பத்துக்காரவங்க தான் வந்து எல்லாருமே சண்டை போட்டாங்க. போட்டு அவள் என்ன பண்ணுவா, அத்தனை நகை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டீங்க அவகிட்டிருந்து, அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு எல்லாருமே பேசுனதுக்கு, அதான் வந்து இந்த வீடு இதுதான் என் வீடுனா, அதாவது வந்து கடன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க,
அந்த பணம் வந்து இது பண்ணலன்னா அந்த வீட்டை நீயே எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு அந்த ஆள் பண்ணி வச்சுருக்காங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் இது பண்ணி வச்சுருக்கலாம். அது எல்லாம் நான் வக்கீலுங்களை வச்சு எல்லாம் பார்த்தா அது ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குதுங்க மேம். இப்ப அந்த காசெல்லாம் அடைச்சாங்களா இல்லையா? காசு எங்கே அடைக்கிறதுங்க? அந்த அந்த கேஸில் வந்து அந்த வீட்டை கொடுக்க முடியாது, வீட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு என் வக்கீலை வச்சு நான் பண்ணினதில் அந்த வீட்டை கொடுக்க முடியாதுங்கிற லெவலுக்கு மட்டும் அவங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இனி வந்து அந்த ஆளுக்கு வந்து செட்டில்மெண்ட்டில் நாங்கள் எதுவுமே நாங்கள் பண்ணலைங்க. பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. எத்தனை ஒவ்வொரு டைம் கோர்ட்டுக்குள்ளே போகும்போது ஆக்சுவலி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வீட்டு மேலே உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு 8 to 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கி வச்சுட்டாரு. அதனால இப்போ அந்த வீடை வந்துட்டு கேட்குறாங்களா? இல்லைங்க, அதுதான் விஷயமா? வீடை வந்து கூடன்னு கேட்கல. நான் என்னை பிடிக்கல, நீ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, நீ யாரா நாங்கள் யாரோங்கிற சம்பந்தம் இல்லாமல் என்னை துரத்துணுன்னு இந்த மாதிரி தப்பான விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து விட்டாதானே வந்து நம்மளை வேண்டாம்பாங்க எல்லாருமே. நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க மேம். இவனை ஒருத்தனை காட்டியே எனக்கு இன்னும் என்ன வேடான்னு தெரியல. இதில் இன்னொரு 4 பேர் எனக்கு எதுக்குங்க? நாங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா, பொம்பளை பிள்ளைங்கள 6 மணியான வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது. இன்றைக்கி அதை நான் ஃபாலோ பண்ணுறோம். உங்கள் மாமியார்கிட்ட பேசி பார்ப்போமா? அந்த அம்மாவுக்கு ஃபோன் கிடையாதுங்க மேம். தனியாக அவங்க மகளாக கூட இருக்கா இல்லைங்களா, அவங்க நம்பர்லாம் அதில் இருக்குதுங்க, எழுதிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணால் அவங்க மாமியார்கிட்ட தருவாங்கல்ல? உங்கள் மாமியார் பேர் என்ன? கண்ணம்மாள். கண்ணம்மாள். கால் பண்ணி தர சொன்னால் தருவாங்களா? நீங்கள் கூப்பிட்டு பேசும்போது பேசுவாங்க. அது பேசலாம். அது போக நீ 2 பேர்த்துக்கு நீங்கள் பேசணுங்க. இன்னும் 2 பேர் யாரு? அதான் வந்து என்னை பொண்ணுன்னு ஒருத்தி காமிச்சு கொடுத்தா பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்து எங்கள் மாமியாரோட தங்கச்சி. கல்யாணம் பண்ணும்போதா? ஆமாங்க. எங்களுக்கு என்னன்னு விட்டுட்டாங்க. நான் வந்து இந்த ஆளை ஓடி வந்து கல்யாணம் பண்ணாங்க, நீ ஓடி போனீல்ல, நீ அனுபவிட்டு போகல, எல்லாரும் சேர்ந்தா நீ பண்ணாங்க இல்லைங்க மேம். நான் என் மேலே என்ன தப்பு? இப்போ அவங்க கிட்ட நம்ம என்ன உங்கள் மாமியார் கிட்ட அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணதை வச்சு கேட்கலாம். அவங்களையெல்லாம் நீங்கள் இதில் இழுத்தீங்கன்னா தான் அந்த பொம்பளை வலிக்கு வரும். அந்த பொம்பளை அடங்கவே மாட்டாங்க. எங்கள் மாமியார் சண்டை போடும் போதுதான் எங்கள் மாமியார்கிட்ட நான் கேட்பேன், உன் பையன் குடிகாரன் தானே, எதுக்கு ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணி வச்சான்னு. உனக்கு வந்து அவன் குடிகாரன், அவன் அப்படிதாங்கிறதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அத்தை கிட்ட பேசி தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம். இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் கூப்பிட்டு பேசி ஆகணுங்க மேம். அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா தான் இது ஒழுங்குக்கு வருங்க மேம். சொல்லி வச்ச மாதிரி எங்கள் வீட்டில் யாருமே என்கிட்ட பேசுறது இல்லைங்க. என் தம்பி தங்கச்சி. இப்போ உங்கள் வீட்டு சைடு யாரும் உங்ககிட்ட பேசலையா? பேசுறது கிடையாது. ஏன்? அது தெரியலைங்க மேம் எனக்கு. போன மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு நான் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியலன்னா எனக்கு புரியலம்மா. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் யாரும் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வரேன், ஏன்னா யாருக்கு காசு இருக்காதுதான் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு சப்போர்ட்டா தான் பொண்ணு தான் தங்கச்சி தான் சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நிப்பாங்க தானே? யாருமே பேசுறது இல்லைங்க. சொல்லி வச்ச மாதிரி யாருமே பேசுறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்களா? கேட்டா அது நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. போன மாதம் 16ஆம் தேதி. அது எப்படி உங்க வீட்டு ஆளுங்களே உங்களை ஒதுக்கி வைப்பாங்க? அதான் மேம் எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்க அம்மாலாம் இருக்காங்களா? அம்மா அப்பாலாம் இல்லைங்க, அவங்களே இருந்து. உங்க கூட பிறந்தவங்க? தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று. அவங்க இருக்காங்க. அவங்களாம் கோயம்புத்தூர் இருக்காங்க. அவங்களா பேசுவாங்களா? அவங்களும் எல்லாருமே தான் என்கிட்ட பேசுறது இல்லைங்க. போன மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு வேளை கோயம்புத்தூர் போயிருந்தேன். போனப்போ நானாக மெனக்கட்டு என் தம்பி அப்போ கூப்பிட்டு பேசினேன் நான். இதுக்கே எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் நான் போகலை. பார்த்து பேசுனதுக்கு, இதே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது. அவங்கவுங்க வீட்டில் இன்றைக்கி நம்ம நாட்டில் சட்டமே இருக்குது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க ஷேர் கொடுக்கணும்னு. இன்றைக்கி வரைக்கும் நான் எதுவுமே வாங்கலைங்க மேம். எங்கள் அப்பா வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி இருக்கு இல்லைங்களா, அதில் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆனார். எல்லாம் அவங்கவுங்க. இன்னொரு தங்கச்சியும் இல்லை, அதே தம்பி தானே உங்களோட வீட்டுக்காரர் இறந்த போது உங்களுக்காக பேசினாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 8 வருஷம் ஆகுதுங்க, பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏன் என்ன காரணம்னு எனக்கு தெரியாதுங்க மேம். அவர் போன மாதம் கரெக்டாக 16ஆம் தேதி கோயம்புத்தூர் போயிருந்தேன். போய் நானாக மெனக்கிட்டு அவனை கூப்பிட்டு நான் பேசினேன். எனக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்னோட ஷேரில் எனக்கு கொடுங்க. உங்கள் அம்மா அப்பா செத்து எங்கே இருக்காங்களோ அங்கே போய் கேளுங்க. நியாயமாக சொன்னேன், இந்த இடத்துல தான் பேசாத,
உங்கள் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் நீயும் உங்கள் சின்னக்காவும் வச்சுக்கிட்டீங்க, எனக்கு என்னடா பண்ணீங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்படியா, சரி நீ போ பார்க்குறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன், நீ இப்போ ஃபோன் பண்ணுறேன். இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணி என்னன்னு கூட கேட்குறது. ஃபோன் பண்ணால் ஃபோனில் எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நம்பர் தெரியுது இல்லைங்களா, நம்ம நம்பரு அவங்க கூப்பிட்ருக்காங்க, நம்ம ஃபோன் எடுத்தால் தான் பேச முடியும். என் நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் நம்பர் ஃபோனே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. உங்க பசங்க கிட்ட பேச முடியுமா? மாமியார்ட்ட இப்ப நான் பேசிட்டு உங்க பையன் கிட்ட பேச முடியுமா? அவங்ககிட்ட வேண்டாங்க மேம், வீட்டுக்குள்ள சண்டை தான் வருங்க மேம். இது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம். என்னை வந்து ஏமாற்றி ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 40 வருஷம் நான் போராடிட்டேன், என்னால் முடியல. என்னை வந்து ஏன்னு கூப்பிட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லை என் கூட. அந்த ஆளு இல்லன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதனாலதான் உங்க பையன் கிட்ட கேட்கணும்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு 35 வயசு எங்க அம்மா பையன் இருக்கான். எங்க அம்மாவோட இப்ப பிரச்சனை. இவ்வளவு நாள் நீங்க தானே அந்த பையனை வளர்த்தீங்க, ஆளாக்குனீங்க. வளர்த்துனா ஆளாக்குனா அவங்களுக்கு என்னங்க மேம் நான் செஞ்சேன்? ஒன்றும் நான் செய்ய கிடையாது. என்னால 10 பைசாவுக்கு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன் உங்க பையன் கிட்ட பேசுறதுக்கு நீங்களே இவ்வளவு வேண்டாங்க தடுக்கிறீங்க? தேவை. இவங்க எல்லாம் இப்போ பிரச்சனை பண்றதும் இல்லாம எதுக்கு வந்து நீங்க அங்கெல்லாம் போய் எங்களையெல்லாம் இழுத்தீங்க? அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் எனக்கு வரும். நான் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நீங்க வந்தங்க. இப்ப நீங்க இருக்க வீடு மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல இப்ப இந்த வீடு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? வீடெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க மேம். எதுக்கு வந்து என்னை இத்தனை பிரச்சனை எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க? காசு வாங்குறது இவங்க. கடையில போய் நான் உட்கார்ந்தேன்னு குன்னூருக்குள்ள யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க உங்க ஆளுங்களை வச்சு விசாரிங்க. நான் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் தான் நான் கொடுக்குறேன். இப்ப போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க தான் காசு வாங்குனீங்கன்னு சொன்னா அதுக்கு அவங்க பேப்பர்ஸ்ல கேட்பாங்களே. கோர்ட்ல விசாரணை எல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த கேஸ் இப்ப தள்ளுபடி ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு. என்ன பண்ண அவங்க ஏதாவது ப்ரூஃப் ஏதோ வச்சிருக்காங்களா நீங்க தான் வாங்குன மாதிரி? எதுவும் கிடையாதுங்க. இப்போ உங்க பையன் மேலயும் கேஸ் இருக்கு. பையன் மேல இவளுக்கெல்லாம் இப்ப துடிச்சிருக்காளுங்க கேஸ். அந்த பையன் எதுக்குமே வர மாட்டாங்க. இப்ப நாளைக்கு கேஸ்னா உங்க கூட அவர் வந்து அந்த கேஸ் வந்து அவங்களாம் எதுக்குமே வரமாட்டாங்க. அவங்களாம் எந்த தப்புமே செய்யல, நானே செய்யல. என் குழந்தைங்களை அந்த அளவுக்கு நான் விடவே மாட்டேன். உட்காந்து படி 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 படிக்கதான் சொல்லுவேன். வீட்டுட்டு வெளியே போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. அந்த கண்டிஷன்ல தான் நான் வளர்த்துனேன். நான் யார்கிட்ட பேசக்கூடாது, எங்கேயும் விளையாடுறதுக்கு போகக்கூடாது, படி படின்ட்டே இருப்பாங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ யோகலட்சுமி மேம். ஆமா நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம், தீர்வே தேடி நிகழ்ச்சியில இருந்து. சொல்லுங்க. இங்க பாரதின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. சரி. அவங்களுக்கும் அவங்க மாமியார் கண்ணம்மாளுக்கும் ஏதோ பிரச்சனை. அந்த கேஸ் நீங்க தான் அட்வொகேட்டா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, சிவில் கேசஸ் 3 நாள் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஆஜராகிறதே இல்ல. ஆக்சுவலி அந்த கேஸ் அந்த என்ன பிரச்சனை மேம்? சிவில் கேஸ், சிவில் ப்ராப்பர்ட்டி. இல்ல அதுதான் அந்த பிரச்சனையோட டீடைல்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அது நேர்ல தானவா சொல்ல முடியும். போன்ல எப்படி நான் சொல்றது? போன்ல எல்லாம் எதுவுமே பேச முடியாது. நேர்ல வாங்க, நேர்ல பேசுங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் நான் சொல்றேன். இல்ல நாங்க சென்னை ஆபீஸ்ல இருக்கோம், அவங்க இங்க வந்திருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் கால் பண்ணோம், அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல ஓகே. இப்ப நான் கேக்குறது ஜெயா டிவில எதுக்காக அவங்க வந்து ஜெயா டிவில வந்து பேசுறாங்க? என்ன பர்பஸ்? உங்களுக்கு என்ன பர்பஸ்? நீங்க ஜெயா டிவில எந்த இதுல இருக்கீங்க? நாங்க தீர்வே தேடி நிகழ்ச்சின்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க இங்க வந்து சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அந்த பிரச்சனை இருந்தா சிவில் கேஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா 6 வருஷம் 7 வருஷம் ஒரு 85 வயசு லேடிய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது? ஆக்சுவலி நாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்காக மட்டும்தான் கால் பண்ணிருக்கோம். உங்க சைடு பிளேம் பண்ணவோ உங்க சைடு பிரச்சனைன்னு சொல்றதுக்கோ நாங்க கால் பண்ணல. இவங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு வந்திருக்காங்க. நாங்க எப்பொழுது ஒரு நிமிஷம் மேம், நான் கிளியரா சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். எப்பொழுதும் ஒருத்தவங்க பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா ஆப்போசிட் சைடுல இந்த மாதிரி பிரச்சனை உங்க சைடு என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க கேட்போம். அதை கேட்கறதுக்காக மட்டும்தான் கால் பண்ணோம். சோ அதனாலதான் உங்ககிட்ட இந்த பிரச்சனை என்னன்னு டீடைல் கேட்கறதுக்காக தான் கால். சிவில் கேஸ் பெண்டிங் இருக்கு. இந்த அம்மாவோட ப்ராப்பர்ட்டிய இந்த அம்மா கிரயம் பண்ணி இந்த அம்மா வந்து சுய சம்பாதியத்துல சம்பாதிச்ச சொத்தை அமானுல்லாங்கிறவரோட சேர்ந்து இந்த அம்மா வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. கண்ணம்மாள் இல்ல சம்பந்தமே கிடையாது. ஒரு மினிஸ்டர் அவருடைய கையெழுத்த போர்ஜரி பண்ணி இந்த அம்மா இந்த பொண்ணு வந்திருக்கு இல்லையா, அந்த பேரு என்ன,
பாரதி வந்திருக்கு இல்லைங்களா, அந்த அம்மா வந்து கையெழுத்தெல்லாம் போர்ச்சி பண்ணி இந்த அம்மா அரெஸ்ட் ஆகி அவங்களும் அவங்க பொண்ணும் அரெஸ்ட் ஆகி 2 மாசமா 3 மாசமா உள்ள இருந்திருக்காங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் கேளுங்க. இந்த அம்மா மேல பாரதி மேலயும் உங்க பொண்ணு பேர்லயும் எஃப்ஐஆர் இருக்கு. இந்த காசு இந்த அம்மா எதுக்காக வாங்கினாங்கிறதெல்லாம் கோர்ட்ல நிலுவையில இருக்கு. கோர்ட்ல நிலுவையில் இருக்கிற பிரச்சனையை நாங்க எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும்? அது சட்டத்துக்கு புறம்பானது. ஃபர்ஸ்ட் ஒரு வழக்கு, ஒரு கிரிமினல் வழக்கு, ஒரு சிவில் வழக்கு பெண்டிங் இருக்கிறதுல அதை பத்தியான விஷயங்களை நாங்க சொன்னா அந்தந்த கிளைண்ட் எங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல. இல்ல அதெல்லாம் புரியுது. ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க காசே வாங்கல, இவங்க மேல அவங்க காசு வாங்கிட்டு அந்த பழிய இவங்க மேல போட்டுட்டு இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்க கிட்ட சொன்னாங்க. இந்த அம்மாக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் பேசுவாங்க மேடம், நான் பேசுவேன். ஒரு நிமிஷம், அவங்க உங்ககிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கோர்ட்ல என்ன கேஸ் முடிவாயிருக்குன்னு தெரியுமா? எந்த கேஸ்மா? நீ எந்த கேஸ் இப்ப பேசுனீங்களோ அந்த கேஸ் அம்மா இங்க பாரு. நீ வந்து இந்த இல்ல இல்ல, நீங்க அவங்க மரியாதையா பேசும்போது நம்மளும் அதுக்கு உண்டான மரியாதை கொடுத்து பேசணும். இங்க பாரு, இந்த கண்ணம்மாளுக்கு இந்த டயலாக் எல்லாம் நீ அடிச்சிட்டு இருக்க வேண்டாம். வந்து கேஸ் பிரச்சனை வந்து இந்த கேஸ் பிரச்சனை தள்ளுபடி ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த விசாரணை உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஏக்கட் பண்றீங்க. ஹலோ சொல்லுங்க மேம். மேடம் ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து பேச சொல்லுங்க. இல்ல இல்ல, நாங்க சொல்றதா நீங்க பேசணும்னு கேட்டது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். I don't want to speak to that lady. இங்கிலீஷ்ல பேசு. ஒரு நிமிஷம். வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒண்ணுங்க. It is not my business. போன கட் பண்ணுங்க. ரொம்ப நீங்க பொலைட்டா நீங்க சொல்றதை எங்களால பண்ண முடியாதுமா. கால் பண்ணி பேச சொன்னா பேசுறதுக்கும், நீங்க கட் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் கட் பண்ணன்னு சொல்றதுக்கும், நீங்க சொல்றதை கேட்கறதுக்காக நாங்க இங்க இல்ல. உங்களுக்கு புரியுதா? நாங்க பேசிட்டு இருக்கோம், அமைதியா இருங்கன்னா அமைதியா இருங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மரியாதையோட பேசுறாங்கன்னா நீங்களும் மரியாதையோட பேசணும். ஒருத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னே அவங்கள சொல்ல விடாம நீங்க ஏதோ அவங்கள போட்டு வாய் அடைக்கிற மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட பேசலாமா? நான் உங்ககிட்ட பேசல, நான் பாரதி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேணாலும் பேசலாம் மேடம். மேம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட பேசல, நான் பாரதி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் அவங்களதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. இல்ல புரியுது, நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. ஆக்சுவலி அது என்னதான் மேம் பிரச்சனை? அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா மேம்? எஃப்ஐஆர்ல இருந்து எல்லா கோர்ட்ல இருக்கு, சர்டிஃபைட் காப்பில இருந்து எல்லாமே இருக்கு மேடம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங் இருக்கு மேடம். அது எனக்கும் அந்த கண்ணம்மாளுக்கும், அதாவது என்னோட கிளையண்ட்டுக்கும் அந்த அம்மாக்கும் சம்பந்தமே இல்ல. என்னுடைய சொத்தை, கண்ணம்மாளோட சொத்தை அநியாயத்துக்கு ஒரு கிரயம் பண்ணணும்னு சொல்லி டுபாங்கூரா ஓரலா பேசுறதா சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காரு அந்த அமானுல்லாங்கிறவரு. நான் ஏன் அமானுல்லான்றவர் யாரு? அது அந்த மட்டும் தான் மேடம் கேட்கணும். அமானுல்லா யாரு? இவங்க அவங்களாம் பக்கத்து கடைக்காரரு. முதல்ல அந்த கண்ணம்மாளோட கடையில போய் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. கண்ணம்மாவோட கடைக்குள்ளாரையே நான் போனது கிடையாது. சரி, நம்ம அமானுல்லா பத்தி அப்புறம் பேசலாம். மேம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இவங்க மாமியார் இவங்க மேல வந்துட்டு 4 பேரை கல்யாணம் பண்ணதா ஒரு அலிகேஷன் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. அது என்ன விஷயம்? கண்ணம்மாள்ன்றவங்க பாரதி மேல அவங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படிதான் கேஸ் கொடுத்ததா எங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி அவங்க கிட்ட இருக்கா? அதோ அங்க வக்கீல்ட்டு இருக்குங்க மேடம். நீங்க எந்த ரெக்கார்டும் இல்லாம ஒருத்தரை அக்யூஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க யாரையும் அக்யூஸ் பண்றதுக்காக ப்ளீஸ் இன்னொரு டைம் நீங்க உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். நான் இப்போ யாரையும் அக்யூஸ் பண்றதுக்காக உங்களுக்கு நான் கால் பண்ணல. இந்த மாதிரி பிரச்சனைன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உங்க சைடு என்ன ஆச்சுன்னு கேட்க மட்டும் தான் நான் கால் பண்ணேன். ஒரு அலிகேஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த அலிகேஷன் உண்மையா பொய்யான்னு என்கொயரி பண்றதுக்கு மட்டும் தான் நான் கால் பண்ணிருக்கேன். உங்களை நான் அக்யூஸ் பண்றதுக்கோ யார் மேலே குத்த சொல்லவோ நான் கால் பண்ணல. இப்போ அதுக்கான ரெக்கார்டை கொடுக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அமானுல்லாவும் இவங்களும் போட்டதுல அமானுல்லா எஃப்ஐஆர் கொடுத்து இவங்க உள்ள போனதுக்கான ரெக்கார்ட் உள்ள இருக்குது. என்கிட்ட இருக்குது, ரெக்கார்ட் இருக்குது. கண்ணம்மாள் உள்ள போனாங்களா இல்லையா? இவங்க 10 நாள் ரிமாண்ட் பண்ணதை இவங்க சொன்னாங்க. இதெல்லாம் வேணும்ல மேடம். என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, என் சைட்ல ஜெனியூனா இருக்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் உங்களுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் கொடுக்குறேன். பட் அதுக்கோசரம் நாங்க அங்க வர முடியாது. இல்ல நீங்க வர வேண்டாம், எங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த காப்பி அனுப்ப முடியுமா? இவங்க மேல நான்
உள்ள வாட்ஸ்அப் காட்டு எல்லாமே அனுப்பலாம். பட் கோர்ட்ல நிலுவையில் இருக்கும் போது நான் அனுப்புறேன்னா இதே கண்ணம்மாள் என் மேல சார்ஜ் போடுவாங்க. என்ன கேட்காம நீங்க டாக்குமெண்ட்ஸ் எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஆஸ் அன் அட்வொகேட் என்ன லீகல் எத்திக்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே மேம், இன்னொரு விஷயம் என்னன்னா கிரிமினல் கேஸ் இவங்க மேல இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன விஷயம்? ஆனா அவங்ககிட்டயே கேளுங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்க கிட்ட கேளுங்க. அந்த பாரதி கிரிமினல் கேஸ்ல என்னங்கறது கேளுங்க. அம்மா 2 வருஷம் எதுக்காக உள்ள போனீங்க? 2 வருஷமா? சாரி 2 மாசமா 3 மாசமா? எதுக்காக உள்ள அதெல்லாம் பேசாதம்மா. ப்ளீஸ் நீங்க ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்காகங்கிறது நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. 2 மாசம் போனது நீ வந்து பாத்தியா? ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கேன்மா. மேடம் எதா இருந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க மேடம். அவங்க ஃபர்ஸ்ட் மரியாதை குறைவா பேசுறாங்க. நீங்க as a common person நீங்க ஒரு இல்ல அது தப்புதான், மரியாதை இல்லாம பேசுறது தப்புதான். அது ஃபர்ஸ்ட் அவங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மரியாதை தான அவங்க கிட்ட பேசுறேன். ஓகேமா, இத பத்தி எங்களுக்கு வேற டீடைல்ஸ் வேணா உங்களுக்கு திரும்ப கால் பண்றோம். ரைட்டுங்க, ரைட். தேங்க் யூ. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். அவ சொல்றது எல்லாமே அவளுக்கு எனக்கு ஒரு நாத்தனா இருக்கு மேம். இல்ல ஒரு விஷயம் இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு கால் பண்ணி பேச சொல்றீங்க. பேசிட்டு இருக்கும்போதே நீங்க உங்களுக்கு மரியாதை இல்லாம தகாத முறையில பேசினா எப்படி ஒருத்தவங்களால பேச முடியும்? என்ன எவ்வளவு கேவலம் அங்க படுத்துறாங்க தெரியுங்களாங்க மேம். தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி வேணா பேசிக்கோங்கம்மா, ஓகேவா? தனிப்பட்ட முறையில உங்க வீட்டுக்குள்ள நீங்க பேசிக்கோங்க. இங்க ஒரு பொது நிகழ்ச்சியில டிவிக்கு முன்னாடி பேசும்போது அவங்க சைடுல இருந்து மரியாதை கொடுத்து பேசுறாங்கன்னா நீங்களும் மரியாதை கொடுத்து தான் பேசணும். அவங்க என்கிட்ட பேசுவீங்களா? உங்ககிட்ட தானே உங்ககிட்ட பேசும்போது அவங்க வாங்க போங்கன்னு தான் பேசுனாங்க. நீங்க தான் அவங்கள பேசவே விடாம கத்துனீங்க. அந்த அளவுக்கு பேசிட்டா ஏதாவது உண்மை தெரிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க மேம், என் மேல எந்த தப்புமே கிடையாதுங்க. ஏன் அந்த அம்மா எது கட் பண்ணிச்சு? கடையை இல்ல நான் தான் வச்சேன். இல்லைங்க மேம், ஃபர்ஸ்ட் கட் பண்ணாங்கல்ல. கடையை நானா கடையை நடத்திட்டு இருந்தேன்னு கேட்டேன் இல்லைங்களா? உடனே கட் பண்ணாங்க இல்லைங்களா? கட் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிட்டாங்க இல்லைங்களா? அந்த கடை பக்கமே நீங்க உங்க ஆளுங்களை வச்சு அவங்க விசாரணை. எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம், உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, உங்க மேல உங்க பொண்ணு மேலயும். ஆமாங்க, உண்மைதான். நான் தான் உள்ள போனோம். பொண்ணு மேல போட்டது நீங்க சொல்லவே இல்லையே. நாங்க 2 பேரும் உள்ள போனோம்னு சொன்னோம் இல்லைங்களா? இல்லையே. 16 நாள் எங்க வீட்டுக்காரர் நீங்க ஜெயில போய் இருந்தீங்க, 10 நாள் எங்களை ரிமாண்ட் பண்ணாங்கன்னு மட்டும் தான் சொன்னீங்க. உங்க மேலயும் உங்க பொண்ணு மேலயும் கேஸ் போட்டாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க, நீங்க சொல்லவே இல்ல. அது உங்க பொண்ணு மேல ஃபைல் பண்ணாங்க, நீங்க சொல்லவே இல்ல. சொல்லலங்க. எனக்கு அந்த புள்ளையோட பிரச்சனையே எனக்கு வேணாம்னு நான் சொல்லுவேன். உங்க பையன் கிட்ட பேசணும், பொண்ணு கிட்ட பேசணும். அவங்க கிட்ட பேசாம நீங்க சொல்றது உண்மைன்னு எங்களால நம்ப முடியல, ஏத்துக்கவும் முடியல. அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருக்கேன் என் மகளோட நம்பர். எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, எந்த ஒரு போலீஸ்மே வந்துட்டு சும்மா ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு போயிட்டு உள்ள 15 நாள் 16 நாளா உட்கார வைக்க மாட்டாங்க. 16 நாள் உட்கார வச்சாங்க. இன்னைக்கு வந்து அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுங்க. கேஸ் தீர்வுக்கு வரப்போகுது. 16 நாளா 2 மாசமா? அட்வொகேட் 2 மாசம்னு சொன்னாங்க, நீங்க 16 நாள் சொல்றீங்க. 3 மாசம். எது உண்மை? 15 நாள் இல்லைங்க மேம், 9 நாள் என்னமோ இருந்தோம். அதுதான் உண்மை. எஃப்ஐஆர் என்னன்னு ஃபைல் பண்ணாங்க? அந்த ஆளை ஏமாத்தி காசு வாங்கிட்டோம். நாங்க எந்த காசும் நான் வாங்கல. எந்த ப்ரூஃபும் இல்லாம எப்படிமா உங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க? எல்லாம் காசு கொடுத்து எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியலைங்க மேம். வாங்க ஒரு 10 நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு இப்போ என்னன்னு கேட்க போனதுக்கு என்னை வந்து ரிமைண்ட் பண்ணாங்க. அமானுல்லான்றவர் யாரு? அதெல்லாம் கடைக்காரங்க, அவங்க மார்க்கெட்டுக்குள்ள கடை வச்சுருக்காங்க. நாங்கள் பணம் வாங்கிக்கிட்டதாக வந்து அந்த அம்மானுல்லா போய் கேஸ் கொடுத்துட்டாங்க உங்க மேல. ஆமாம், நான் எந்த பைசாவும் நான் வாங்கலைங்க. சரி, ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க இங்கே வாங்க அப்படின்னு. சரின்ட்டு போனேன். நானும் என் பிள்ளையும் போனோம். 25 லட்ச ரூபா ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்க, பிடுங்கிட்டாங்க. என்னை ஏமாற்றி 25 லட்ச ரூபா பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த போலீஸெல்லாம் வச்சு வந்து இந்த வாங்கி இருக்கிறோம். அதுக்கு பதிலாக அந்த 2 வீடு இருக்குங்க மேம். ஒரு வீடு வந்து கோவிந்தராஜுங்கிற பேரில் இருக்குது, ஆனால் பவர் ஆஃப் வந்து அந்த கண்ணம்மாள் பேரில் இருக்குது. இன்னொரு வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்ணம்மாள்ங்கிற பேரில் தான் இருக்குது. அந்த வீட்டை வந்து எனக்கு சொந்தம்னு நீங்கள் எழுதி கொடுக்கணும். சொத்து உங்கள் பேரில் இருக்குது, நான் எப்படி வந்து அவங்களுக்கு எழுதி கொடுக்க முடியுங்க? நான் அந்த கடைக்கு நான் போனதில்லை, அந்த கடை பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க.
நீங்கள் குன்னூருக்குள்ள யாருக்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க. எப்படிமா போலீஸ் ஸ்டேஷன்லயே அவங்க முன்னாடியே அம்மானுள்ள அவங்கள மிரட்டினாரு, போலீஸ் எதுவும் பார்க்கல, 2 பொம்பளைங்கன்றனால மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க மேம். போலீஸ் ஆபீசர் எதுவுமே 20 ரூபா கண்டுக்கலையா? ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க. நீங்க காசு வாங்காம எதுக்கு கையெழுத்து வாங்க ஆமாம், போடணும்? நான் கொடுத்துருக்குறேன். ஆடாடுன்னு ஆடுறாங்க மேம். யாருமே இல்லை எங்களுக்கு கூட. ஃபோனவெல்லாம் பிடிக்கிட்டாங்க. ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு வாங்காத காசுக்கு வாங்கினேன்னு எப்படிமா கையெழுத்து போட முடியும்? அது 1 லட்சம் 2 லட்சம் 25 லட்சத்துக்கு நீங்க எப்படி இன்னைக்கு அந்த கேஸ் தள்ளுபடி ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சுங்க. தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் ஆனா என்ன கேக்குறேன், 25 லட்சம் வாங்காத காசை எப்படி வாங்கினேன்னு மிரட்டினால கையெழுத்து போட்டேன்னு சொல்றீங்க. எத்தனை டார்ச்சர். அது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சே மிரட்டி இருக்காங்கன்னு சொல்றீங்க. உண்மை அதுதான். ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டி தான் பண்ணாங்க. மற்றபடி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தோம். அந்த சொத்து அந்த கண்ணம்மாள் பேரில் இருக்குது. எந்த ஸ்டேஷன்? குன்னூர் ஸ்டேஷன். அப்ப யார் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க? யார் பேர் அது தெரியுமா? இந்த கேஸே இல்லைங்க. இவங்க எல்லாம் காசை வாங்கிட்டு கேஸே இல்லாம நீங்க 16 நாள் போயிட்டு உள்ளவங்க உங்களையும் உங்க பொண்ணையும் ஜெயில வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. போனோம் இல்லைன்னா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாம எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க? பணம் வாங்கினது, கடையை நடத்துனது எல்லாரும் இந்த கண்ணம்மாள் எல்லாரும். கண்ணம்மாலும் அம்மனுலாவும் அப்போ வந்துட்டு அவங்க எல்லாம் கடை பக்கத்து கடைங்க மேம். அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இப்படி பண்ணாங்கங்களா? அவங்க 2 பேரும் உள்ளே. நான் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. பொதுவான விஷயம் அது ஒண்ணுதான். நான் வந்து இருக்கக்கூடாது அந்த வீட்டில். அந்த வீட்டை பிடுங்கறதுக்கு வேண்டி இந்த அம்மா யோகலட்சுமி சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ பொய். நான் உண்மையை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கதறேன். நான் ஏன்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்க. எனக்கு இதை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. அந்த கடை பக்கமெல்லாம் நான் போகவே மாட்டேங்க மேம். என்னை கடைக்குள்ள விடவும் மாட்டாளுங்க. உங்கள் பொண்ணு நம்பர் இருக்கா? நம்பர் இருக்குங்க மேம். அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவன் நம்பரை நான் வந்து அவங்ககிட்ட கொடுத்தணுங்களே. ஹலோ பாகியலட்சுமி, நாங்க சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கோமா, ஜெயா டிவில இருந்து. இருக்குங்க. இங்க பாரதின்னு வந்திருக்காங்க, உங்க அம்மா தானே? ஆமாங்க. அவங்க கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். சொல்லுங்க. இந்த மாதிரி அம்மா மேல ஒரு கேஸ் இருக்குல்ல, உங்க மேலே கேஸ் போட்டு 2 பேரும் போயிட்டு 16 நாள் வரைக்கும் ரிமாண்ட் பண்ணதா சொல்றாங்க. அந்த கேஸ் விஷயம் என்னம்மா? அதாவதுங்க, கேஸ் என்ன ப்ராப்ளம்னாங்க மேடம், அதாவது எங்க அப்பா வந்து அப்பத்துல இருந்தேன். அந்த ஆள் வந்து பக்கத்து கடைக்காருங்க, சரிங்களா? அந்த ஆள் வந்துட்டு ஆமாங்க, சரிங்களா? அவங்க வந்துட்டு காசு வந்து அப்பத்துல இருந்து வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆகல, நான் சின்ன பிள்ளைங்க, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு காசு எல்லாம் வாங்கி போட்டுங்க. வந்து கேஸ் வந்துட்டு நடுவாண்ட வந்து எங்க மேல வந்து குடுத்தாங்க. எங்க அப்பா வந்து அப்ப இறந்துட்டாருங்க. நடுவில் இப்ப எங்க அப்பா இறந்து ஒரு 7-8 வருஷம் இருக்குங்க. எங்க அப்பா வந்து செத்து அதுக்கப்புறம் போய் ஒரு 15 நாள்ல இது பண்ணாங்க. என்னன்னு அப்ப எங்களுக்கு தெரியலீங்க. இப்ப இதெல்லாம் வந்து விட்னஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்ப வந்தவங்க வந்து அதெல்லாம் சொன்னாங்க. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்பா வாங்கினதுக்கு சரி, ஓகே. அம்மாவும் உங்களையும் எதுக்காக வந்துட்டு போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க? ஆமாங்க, நாங்க தாங்க வாங்கணும். இப்ப வந்து காசு வந்து அங்க வந்து அத பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்ல. நானு எங்க அம்மா எங்க அண்ணன் எங்க 3 பேர் தான் நாங்க தான் இருக்கிறோம். வேற யாருமே இல்ல எங்க வீட்டுல. வேற வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் யாருமே கிடையாது. நாங்க சும்மா வந்து அந்த ஆள் வந்து அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இதெல்லாம் தான் அந்த ஆள் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. எங்களுக்கு அப்ப வந்து எங்க வீட்டுல சொந்தக்காரங்க யாருமே வரமாட்டாங்க இந்த பிரச்சனைக்கு. கூட பண்ண எங்க அண்ணனே வரலைங்க இந்த பிரச்சனைக்கு. நாங்க உள்ள போகும்போது எங்க மாமாவோட கூட பியவா இருந்தவரு அவர் கை காசு போட்டு எங்களை வெளியில எடுத்து விட்டாருங்க. அப்ப என்கிட்ட அப்ப இருந்தது ஒரே ஒரு நகை தாங்க. அதை குடுத்து போட்டு அதையும் அடமானம் வச்சு அவங்க பண்ணுனாங்க எல்லாருமே. வீட்டுல எனக்கு எங்க அம்மாக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. ஏன் அண்ணனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு எங்க அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அண்ணனை நான் பாத்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருக்கும். அவங்க கல்யாணத்தன்னைக்கு நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் அவனை பார்க்க கிடையாது. நான் உண்மை சொல்றேன், நான் பொய்யெல்லாம் சொல்லல. இல்ல அவங்களே கேட்கணும்.
நான் சின்னதுல இருந்துங்க நானும் எங்க அண்ணனும் சரி நாங்க என்ன லிமிட்டா தான் இருக்கும் வீட்டுல. நான் என் வேலையை பார்ப்பேன், அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். எங்க அப்பா வந்து எதனால வந்து இதெல்லாம் வந்து பண்ணாரு, என் வாழ்க்கை போச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணாங்க எனக்கு, சரிங்களா. என் வீட்டுக்கார் வந்து விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு பெரிய புள்ள இருக்குதுங்க. அப்புறம் நானா போய் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணம் பண்ணினேன். நான் பண்ணி எனக்கு 2வது ஒரு குழந்தை. இப்ப வரைக்கும் சரி இஷ்டம் இருந்தா அவங்க வீட்டுக்கு போவான். நான் இல்லன்னா நான் எங்கேயுமே நான் போறது இல்லைங்க. அதனால அப்படிதான் இருக்கிறேன். ஆனா கேஸ் உங்க மேல பொய்யாதான் போட்டிருக்காங்களா? பொய் வழக்குதாங்க மேம் போட்டிருக்கிறாங்க. நாங்க வந்து 25 லட்சம் ரூபாய் வாங்குற அளவுக்கு வாங்கினா எங்க மேடம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க கூட இன்னைக்கு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்குறாங்க. 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கையெழுத்து வாங்காம இருப்பாங்களா? எல்லாருமே பிளான் பண்ணிட்டு அதுல மாட்ட வச்சாங்க எங்களை. இதுல எங்க அப்பனும் சேர்ந்துதான் உள்ளு. அதாவது மேடம் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் நான் சொல்லட்டுங்களா? என்னடா உங்க அம்மாவை பத்தி நீங்க இப்படி பேசுறீங்க அதெல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. உண்மையான விஷயத்த சொல்றேன். எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு அஃபேர் இருந்துச்சுங்க. எப்பனாலும் நான் சொல்றேன், சரிங்களா. அந்த ஆளுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து அப்ப தீர்க்க முடியல. பிரச்சனை உனக்கு எப்படி சரி பண்ணணும்னு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அவங்களுக்கு பண்ண முடியலையா இல்ல என்னன்னு எனக்கு தெரியாதுங்க, சரிங்களா. ஆனா வந்துட்டு அதை வச்சு அதை என்ன பண்றதுன்னு தெரியாம அதை மனசுல வச்சுட்டு இத்தனையுமே அந்த ஆள் பண்ணிடுங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேமா. இந்த பிரச்சனையில இருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு எனக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. இந்த கேஸ் போட்டதுல இருந்து எனக்கும் ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இப்ப நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா இல்ல பேசுறது இல்லையா? பேசுவாங்க, கோர்ட்டுக்கு போற அன்னைக்கு மட்டும் நான் பேசுவேன். அண்ணா நம்பர் உங்ககிட்ட இருக்கா? எங்க அண்ணா நம்பருங்களா? இருக்கு. பாப்பா அவ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, எனக்கு தெரியல. இல்லன்னா வாங்கி வச்சிருக்கேன். அவங்க வந்ததே எனக்கு தெரியாதுங்க மேடம். பாப்பா கிட்ட தெரியும், அவங்க போன் நம்பர் கூட எனக்கு தெரியாதுங்க. என் புள்ளகிட்ட பேசுவாங்க. அதான் அவங்க வீட்டுல என் புள்ள இருந்தாங்க ஒரு 14 வருஷம். என் புள்ள எங்க அம்மா தான் வளர்த்துச்சு, நான் இல்லன்னு சொல்லல, சரிங்களா. அந்த புள்ள வந்துட்டு என்ன அங்க சண்டை வந்துச்சு, எங்க அம்மா என்ன திட்டுச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவ வேணான்ட்டு வந்து இங்க 4-5 மாசம் ஆச்சு. பாப்பாக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அவங்க போன் நம்பர் கூட நான் பேசுறது கிடையாதுங்க. என்னத்துக்கு நம்மளுக்கிட்ட சண்டை வந்து ஒரு தடவை ரொம்ப மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்து எங்க அண்ணம்மாவை வந்து கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல வீட்டு விட்டு தப்பி விட்டாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், சரிங்களா. அப்ப வந்து என்ன சண்டை வந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதுல இருந்து நான் பேசுறது கிடையாது. என்கிட்ட என்னோட சொத்து ஷேரு எங்க அம்மா பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன, ப்ராப்பர்ட்டி ஷேர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, என்னோட தூக்கி என் பிள்ளைய அவங்க வளர்த்துறாங்கன்னு சொல்லி அது எங்க அண்ணன் வந்து அவன் எழுதி வாங்கினாரு. அந்த கோவத்துல நான் பேசுறது இல்ல. இன்னும் ஒரே ஒரு டவுட் மட்டும், அம்மாக்கு இந்த மாதிரி அஃபேருக்கு சொன்னீங்க இல்லையா? அப்பா இருக்கும்போது தெரிஞ்சு அதனாலதான் அவரு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாரா? எனக்கு வந்து 3 வயசுங்க. கேஸே வந்து அததாங்க போட்டிருக்கிறாங்க கோர்ட்ல. கேஸ் அட போட்டிருக்காங்க. இவங்க எங்க அப்பா இறந்தாருங்க. இறந்த அன்னைக்கு வந்து வீட்டு மேல கடன் இருந்துச்சுங்க. எங்க அப்பா ஒரு கடன் வந்து ஊட்டி கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்குதுங்க. அந்த கோர்ட்ல வந்து 8 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அப்ப பேசி 8 லட்சம் ரூபாய் அவங்க கையெழுத்து வாங்கினாங்க, சரிங்களா. வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, நான் இல்லன்னு சொல்லல, சரிங்களா. கொடுத்தாங்க. இவங்க கடன் வந்து இவங்க குடுக்கல. கடை வந்து முனிசிபாலிட்டி கடைங்க மார்க்கெட்ல, சரிங்களா. முனிசிபாலிட்டி கடையை வாங்கி இவங்கதான் வாடகை கொடுத்தாங்க. இவங்க வாடகை கொடுத்த ஆளே எனக்கு தெரியாது. இவங்களும் எங்க அண்ணன் தான் கொடுத்தது. அந்த கடை வந்து இப்ப சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. வாடகை கட்டணும் இல்லைங்களா முனிசிபாலிட்டிக்கு, இவங்க கட்டாம மட்டும் சீல் வச்சுட்டாங்க. கடையை புடுங்கிட்டாங்க. அந்த கடை வந்து எங்க பாட்டியோடது, சரிங்களா. வீடு வந்து பாட்டி பேர்லதான் இருக்குதுங்க. அதாவதுங்க டாக்குமெண்ட் வந்து இவங்க இருக்கிற வீடு 2 வீடுங்க, சரிங்களா. ஒரு வீடு வந்து இவங்க வந்து இருக்கிறது வந்து எங்க அப்பா பேர்ல இருக்குது. இந்த பவர் ஆஃப் அட்ரானி வந்து எங்க பாட்டியோட இதுல இருக்கு, அவங்க அம்மா மேல. இன்னொரு வீடு வந்து கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிற வீடு வந்து எங்க பாட்டியோட பேர்ல தனிப்பட்ட முறையில அது இருக்குது. அந்த வீடுதான் இப்ப மாட்டி இருக்குது. ரிமாண்ட் பண்ணிருவேன் அப்படின்ட்டாங்க. உங்களை ரிமாண்ட் பண்ண கூடாதுன்னா நீங்க வந்து இந்த வீட்டுல கையெழுத்து போடுங்க. நான் சொல்றேன் அப்போ வக்கீல் கிட்ட, நான் அவங்க வக்கீல் கிட்ட சொல்றேன், வீடு என்னோடது கிடையாது, நான் வந்து தனியா இருக்கேன்னு பாட்டி வந்து இருக்க சொன்னாங்க, வீட்டுக்கு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்பா வந்து எங்க அப்பா இருந்தா இருக்கேன், சரிங்களா. அப்பா இருக்கும்போது அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்து இருந்ததுங்க. அடுத்தவங்க வீட்டுல கையெழுத்து போட முடியுமா சார்? எனக்கு வெளியில இருக்கணும்னா நீங்க போடுங்க, இல்லன்னா
போய்க்கோங்க உள்ள, ம் வேற வழி இல்லாம வீட்டு சாவியை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொடுங்கனாங்க. வீட்டு சாமா வெளியில ரிமாண்ட் ஆயிட்டு பேல் ஆகி வந்ததுக்கு அப்புறம் சாவி உள்ள ட்ரெஸ் மாத்துறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் நின்னாங்க மேடம். நானு நடு ரோட்ல நின்ன நைட்டு. ம் அந்த ஆள்னால ரொம்ப டார்ச்சருங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு. ம் அம்மாவுக்கு வேற என்னங்க மேடம் கேட்கணும் நீங்க? சரி, ஓகேம்மா தேங்க்ஸ்மா. சரிங்க. எல்லாருமே பிளான் போட்டு பண்ணி என்னையும் என் பிள்ளையும் மாட்ட வச்சதாங்க. நீங்கள் இப்போ உண்மை கேட்டிங்களா? அந்த யோகலட்சுமிங்கிறவங்க வந்து அந்த கற்பவேல அக்கா தங்கச்சிங்க. அக்கா தங்கச்சிங்களும் இந்த கண்ணம்மாவுக்கு பிறந்தவங்க கிடையாது. இப்படி பெரியவங்க சின்னவங்க இப்படி இருப்பாங்க இல்லைங்களா, அண்ணன் தம்பி பிள்ளைங்கன்னு, அந்த மாதிரி. அதுதான் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு தப்பு பண்ணதுனால அவங்களுக்கு நான் ஒரு தப்பு நான் பண்ணலைங்க. சொல்லுங்க. அதுவும் எனக்கு கதை கட்டுனது தான். நான் அதை பத்தி பேசிடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இப்பயும் உங்ககிட்ட சொல்றேன். பட் ஆனா அவங்க பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? பிடிக்கல கதை கட்டுறாங்கன்றது யார் வேணா கதை கட்டிடலாம். பிடிக்கலைங்க. பட் பொண்ணை யாரும் கதை கட்ட மாட்டாங்க. பிடிக்கல பொண்ணுக்கு யாருக்குமே உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமாங்க, பிடிக்கல. அவங்களுக்கே வந்து ஆதரவாக இருக்கணும். நான் எத்தனை வீட்டுக்குள்ள சத்தமாக அந்த பேசுவேன். பொண்ணு பேசினது பார்த்தா பிடிக்கல. கதை அவ கட்டுற வாழ்க்கையை மாதிரியாமா வந்து இருக்கு. அவ வாழ்க்கையை எங்கள் அப்பான்னு அவளோட வாழ்க்கையை அந்த ஆள் அழிச்சான். இப்படி நம்பவா தெரியுங்களா அவங்க அப்பாவை? நான் சொல்லுவேன், அந்த ஆளை நம்பாத, அந்த ஆள் சரியில்லை நான் சொல்லுவேன் வீட்டுக்குள்ளார. அது அப்படியே போய் அங்கே சொல்லுவான். நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தப்பு பண்றோம் தான். எல்லாருமே தப்பு பண்றோம் தான். யாருமே ஒழுங்கா இருக்கிறது இல்ல. பட் அந்த தப்புனால நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளார வந்து வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சவங்களவே நான் வந்து வச்சுக்கிட்டேன்னு பேசினாங்க. நான் அந்த ஆள்கிட்ட நியாயமாக சொல்லி வெளியே போக சொன்னேன். நான் தான் சொல்றேன்ல, வேற யாரு சொல்லியிருந்தாலுமே நாங்க ஆமாங்க யோசிச்சிருப்போம். மேம், எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் அப்பா அது இந்த ஆள் என் புருஷன் இருக்கும்போது சொன்ன விஷயத்த அந்த ஆள் செத்தக்கப்போ இப்போ 4 பேர் என் கூட இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த 4 பேரை விடுங்க. நிரூபிக்கட்டுங்க மேம், நிரூபிக்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஒருவேளை சில விஷயம் எல்லாம் நிரூபிக்க முடியாதுன்றதுனால இவ்வளவு தைரியமா அப்படியெல்லாம் பேசுறீங்களோ? கிடையாதுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு அது சில அவசியம். விஷயத்த நிரூபிக்க முடியாதுதான். நானே சொல்றேன், சில விஷயத்த நிரூபிக்க முடியாது. அதுக்கு போய் ப்ரூஃப் நம்ம தேட முடியாது. நிரூபிக்க முடியாத விஷயங்கள இப்படியே எல்லாரும் காலகாலமாக எனக்கு கதை கட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே கடையில் 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. மேம் தப்பு இல்ல 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 இல்ல, நாங்க இதான் சொல்றோமே, பெத்த பொண்ணே இவ்வளவு தெளிவா பேசுற பொண்ணே இந்த காரணத்துக்காக போய் சொன்னா, கதை கட்டினா, அதெல்லாம் கிடையாது. அவங்க பேசுறத பார்த்தா தெளிவா தான் பேசுறாங்க. அவங்க கதையெல்லாம் கட்டல. என்னைய மேலே தப்பே சொல்லிட்டுங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, சொல்லிட்டுங்க. நான் யார் கூடயும் ஓடியும் போகல, ஓடியும் வரல, எதுவுமே கிடையாதுங்க. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காக வந்தோம்? இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காக வந்தீங்கன்னா, என்னோடய நகையெல்லாம் பிடுங்கிட்டாங்க. 50 பொன் நகை எங்கள் வீட்டில் போட்டாங்க. அதுக்கான அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த ஃபோட்டோ அங்கே தான் போட்டாங்க. என்னோடய நகை பூரா அந்த அம்மா கண்ணம்மாளோட மகன் தான் வாங்கினது. அந்த அம்மா கிட்டேருந்து எனக்கு அதை வாங்கி கொடுங்க. என்னோடய 40 வருஷம் உழைப்பு அந்த வீட்டுக்குள்ளே நான் கொட்டினேன். சொல்லுவாங்க பழமொழி, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டேன்னு. அந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே நாங்க உங்ககிட்ட ஒண்ணு நோட் பண்ணோம். கடைசி வரைக்கும் அந்த ஆளு கோவிந்தராஜ் இப்படிதான் சொன்னீங்களே. உங்க புருஷன் நீங்க ஒரு இடத்துல கூட சொல்லவே புருஷங்கிற இல்லையே. வார்த்தையே எனக்கு வேண்டாங்க. அந்த ஆள்கிட்ட எல்லா கொடுமை தான் நான் பட்டேன். சரிங்களா? கொடுமை தான் எனக்கு. புருஷன் எதுக்கு சொல்லணுங்க? எல்லாமே கொடுமை தான் நான் பட்டேன். இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துக்கு தான் இங்கே வந்தேன் நான். சரி, எதனால உங்க வீட்டுல தானே அவங்களோட குழந்தை இருந்ததா சொன்னாங்க, கோச்சிட்டு போயிட்டதா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆமாங்க, 10-14 வயசாச்சு. அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா கூட போய் இருக்கணும்னு போயிட்டா. நான் கூப்பிட்டு பார்த்தவான்னு நான் எங்கள் அம்மாக்கிட்டே போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பையன்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். நான் அழுது அவங்ககிட்ட, இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் நான் அப்படி பார்த்துக்க மாட்டேன், அந்த பிள்ளைய அப்படி பார்த்துக்கிட்டேன். நான் போட்டு போயிடுச்சு. இது நீங்க அலறீங்க, எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நீங்க மறைக்கிறீங்க. நீங்க நிறைய விஷயம் இப்ப வரைக்கும் மறைச்சுதான் பேசுறீங்க.
இதை தாண்டி நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னோடது எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். அவங்களோடதுன்னா அவங்க வீடுன்னு அந்த வக்கீலம்மா அப்படி பேசுவேன். அப்போ என்னோடதெல்லாம் நான் யார்கிட்ட போய் கேட்குறது? எனக்கு வந்து நின்று கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்க. அதனால தான் நான் வந்து இங்கே வந்தேன். நாங்க கேட்கணும்னா நீங்க எல்லாத்தையும் மறைக்காம மறைக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே என்னத்தை நான் மறைக்கிறேன்னு எனக்கு தெரியலைங்க மேம். இவங்களா கடையில் வேலை செய்கிறவங்க இப்போ இங்கே 10 பேர் வேலை செய்கிறாங்க. இது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா வரக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். பிடிக்கலன்னா நீ வந்து கடை வியாபாரம் வேலை செய்கிறவங்கன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு வாங்க என்ன வேணும்னு நம்ம கேட்டோம்னா உடனே அவனை வச்சுக்கிட்டு இவனை வச்சுக்கிட்டேன்னு பேசினாங்க. எத்தனை பேச்சுகளில் நான் வாங்கியிருக்கேன் தெரியுங்களா? அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோடய அழகு. என் ஃபோட்டோவை பாருங்கள். இன்னைக்கு தான் பல்லு போய் பகுடு போய் இப்படி இருக்கிறேன் நான். என் ஃபோட்டோ அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சு வாங்கி பாருங்கள். சும்மா பாருங்க கூட என்னை நின்று பார்த்துட்டு போவாங்க. நான் அப்படி இருந்தேன் நான். எனக்கு எதிரியாக வந்து என் அழகு தான். அதுவும் எனக்கு தெரியும். யாருக்கிட்டையுமே நான் பேச மாட்டேங்க மேம். எப்போவுமே இப்போவும் அப்படி யார்கிட்டையுமே நான் பேச மாட்டேன் நான். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடையாது தெரியுங்களா? யார்கிட்டையுமே பேச மாட்டேன். யார் வீட்டுக்கு போக மாட்டேன். யாரோட நியாயத்தையும் உட்காந்து பேச மாட்டேன் நான். நான் ஆரம்பத்தில் தான் நல்லா இருந்திருந்தோம்னா போ திட்டிட்டு போகிறாங்கப்பான்னு சொல்லிட்டு போகலாம். எல்லாருமே கோவப்பட்டு பேசும்போது எங்கே போக முடியுங்க சொல்லுங்கள்? அந்த கேஸுக்கு சொன்னால் பார்த்தீங்களா, எந்த ஆதாரமும் இல்லை, நாங்கள் எந்த காசும் வாங்கலைன்னு. எந்த ப்ரூஃப்மே இல்லைங்க. அவங்க வேணும் என்கிட்ட வம்பு இழுத்துட்ருக்குறாங்க. அதனால தான் அந்த வக்கீல் மேலே அப்படி எனக்கு கோவம் வருது. வீட்டுக்குள்ளே எல்லாருமே சண்டை போட்டுக்குவோம் சரிங்களா? வெளியாள் நாலாவது நம்மளுக்கு ஒருத்தர் வக்கீல் வந்து இந்த கேஸை நடத்தியிருந்தா நான் அவ்வளோ கோவமாக பேச மாட்டாங்க. எனக்கு வக்கீலுங்க இருக்காங்க. ஒருத்தரோட 2 பேர்த்து நம்பர் இருக்குது, கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். அவங்களும் சொல்லுவாங்க. என் வக்கீலுங்களோட நம்பர் கொடுக்குறாங்க. நாங்கள் பேசுகிறோம். வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்ககிட்ட நான் அப்படி தான் பேசுவாங்க. அது என்ன அந்த கண்ணம்மாள் அவ்வளோ வசதி, அந்த அம்மாவுக்கு என்ன மனசு நோகுது? எல்லா சொத்தையும் பிடிங்கி இப்போது மகளிருக்கு கொடுக்கணும். 2 மகளிருக்கு கொடுத்துடணும். எதுக்கு அந்த மகனுக்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி வச்சா? உன் மகன் பின்னாடி நாங்கள் ஓடியோ வந்தோம். அதில் 3 பேர் செத்துட்டாங்க. என் வீட்டுக்காரர் 1, அவங்க பெரிய அக்கா 1, அந்த இன்னொரு தம்பி ஒருத்தர் இருந்தாருங்க, அவங்க பேர் செல்வம். அவங்களும் செத்துட்டாங்க. அந்த சின்ன மருமகளும் செத்துருச்சு. நீங்கள் உங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே உண்மைதான், நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எப்போவோ நம்ம ஒரு தப்பு பண்ணுறது தான் நம்மளை பின்தொடர்ந்துட்டே வரும். நான் உங்ககிட்ட இருந்து பதில் கேட்கல, நான் உங்ககிட்ட வேற எதுவுமே நான் கேட்கல. சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம என்னைக்காவது அதான் சொல்கிறல, தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறோமோ தெரியல, பட் ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது அதுக்கு உண்டான விளைவுகள் நம்மளை பின் தொடர்ந்துட்டே இருக்கும். அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணும். மேபி அந்த மாதிரி கூட உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 50 பவுன் நகை அதுலலாம் அந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியாது. அட்வொகேட் கிட்டே நாங்கள் பேசினோம். உங்கள் அட்வொகேட் நம்பர் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் அவங்ககிட்டே பேசுகிறோம். இந்த கேஸ் எப்படி மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். அதை தாண்டி உங்கள் பையன்கிட்ட நாங்கள் கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா உங்கள் பையன் 35 வயசு ஆகுது, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் கண்டுக்காமல் தனியாக இருக்காரு அப்படின்றது எங்களுக்கு இப்போ வரைக்கும் அது ஏன்றது எங்களுக்கு புரியலை. கொடுப்பாரு ஒரு 3000 ரூபா. அதுதான் நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறோம். பேசிட்டு இதை பற்றி முடிவு பண்ணலாம். எல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட சொல்கிறது இதுதான், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். எங்களால் என்ன முடியும்னு எங்களுக்கு தெரியலை, முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது உண்மைதான், அதை நாங்களும் மறுக்கலை. அதை எல்லாத்தையும் தாண்டி நான் அவங்கக்கிட்ட சொன்னதை அவங்கக்கிட்டே சொல்கிறேன். நம்ம எப்போவோ பண்ண சில தவறுகள் தான் நமக்கு பின்னாடி வந்துட்டு நமக்கு பிரச்சனையாக வந்து நிற்கும். இவங்க விஷயத்துலேயும் இவங்க சைடு தப்பு பண்ணியிருக்காங்க, பட் இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி யார் வேணால் ஒருத்தவங்களை பற்றி தப்பாக சொல்லிடலாம். தான் பெத்த பொண்ணே
ஒரு அம்மாவை பற்றி யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. அவங்க பொண்ணு சொல்கிறத வச்சு பார்க்கும்போதே தெரியுது, இவங்க சைடு தப்பு இருந்திருக்கு. அதனால தான் அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த அளவுக்கு இவங்களை இந்த இடத்துல வந்துட்டு உட்கார வச்சிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தீர்வை தேடி நிகழ்ச்சிக்கு வரவங்க எல்லாமே வராங்க, சொல்கிறாங்க. ஸோ அவங்க சைடு தான் நியாயம் இருக்கும், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு போக மாட்டோம். ஆப்போசிட் சைடும் கேட்டுட்டு 2 சைடும் என்ன நடந்திருக்கு, அது இல்லாமல் எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அவங்க சைட்லேயும் என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட உண்மை தன்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு போவோம். தீர்வை தேடின்றது தீர்வை தேடுறதுக்காக மட்டும்தான் ஒழிய இங்கே வர எல்லாருக்கும் நாங்கள் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஃபேவராக கொண்டு போகும் அப்படின்றதோட நோக்கம் இந்த நிகழ்ச்சி இல்லை. அதுக்கு உரிய இடமும் இது இல்லை, யாரையும் பழி வாங்குறதுக்கு உரிய இடமும் இது இல்லை அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.